Rain making. This video is exclusively published for my spoken English students as well others who like you too can have a reading and listen to this. என்னுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் மாணவர்களுக்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. மற்றவர்களும் இதை தாராளமாக கேட்டு ரசிக்கலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு கதை படிக்கிறது ரொம்ப 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 அவசியம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு மூணாவது கதை ரெயின் மேக்கிங். இட் வாஸ் evening after a heavy rain. ஒரு பயங்கர மழை பொழிஞ்சு ஓஞ்ச ஒரு மாலை பொழுது. Grandfather was picking flowers from the jasmine bush under a sandalwood tree. ஸோ ஒரு சந்தன மரத்துக்கு அடியில் இருந்த ஒரு மல்லிகை கொடியிலிருந்து தாத்தா பூக்கள்லாம் பறிச்சிட்டு இருந்தார். The leaves of the tree were full of raindrops. ஸோ அந்த மரத்தில் இருந்த மலை துளிகள் அப்படியே தேங்கி இருந்தன. I knew I could make rain if I shook the tree, and grandfather and I would get a good shower. நல்லாவே தெரியும் அது அப்படியே செடியை உழுக்குனாக்கா மரத்துலேருந்து மழையா விழுவும். I liked bathing in the rain. எனக்கு மழையில் குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும். Grandfather might not like it. ஆனால் தாத்தாவுக்கு பிடிக்காது. But it would be great fun. ஆனால் சூப்பராக இருக்கும்ல. So I quietly went near the sandalwood tree and shook it with all my strength. There was a heavy shower and both grandfather and I were soaked. So அப்படியே அமைதியாக போய் அந்த சந்தன மரத்தை உழுக்குன முடிஞ்ச அளவுக்கு உழுக்குன. There was a heavy shower and both grandfather and I were soaked. ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே நனைஞ்சு போயிட்டோம், தாத்தா நானும். I loved it, but grandfather did not. He turned on me with an angry look. I was sure he would catch me and beat me. So I ran. He ran after me. See, he ran after me நாக்க என்னை துரத்தினார் என்று பொருள். பின்னாடி ஓடி வந்தான்னு சொல்லக்கூடாது. He ran after me. துரத்தினார். I ran fast, but he ran faster. He had almost caught me when I stumbled and fell. ஏறக்குறைய என்னை பிடிக்கிற அளவில் வந்துட்டாரு. அதுக்குள்ள நான் தடுக்கி விழுந்துட்டேன். Stumbled and fell. I ran away to the paddy fields and hid myself there. ஸோ அங்கே பக்கத்தில் இருந்த paddy field நெற்களஞ்சியம்னா அது என்னது வயலில் hid myself there. அங்கேயே போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். I heard grandfather shout that he would teach me a lesson when I came back home. நீ வீட்டுக்கு வாடி வச்சுக்கிறேன் அப்படின்னு தாத்தா கத்துனது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அது கேட்டேன், காதல் விழுந்துச்சு. I did not want to go home because I feared grandfather would beat me. கண்டிப்பா தாத்தா அடிப்பான்னு தெரியும், அந்த பயத்தில் நான் வீட்டுக்கு போகல. I stayed on in the fields. அந்த ஃபீல்ட்லேயே இருந்துட்டேன். ஃபீல்டுனாக்கா இந்த இடத்துல அந்த வயல். It was getting dark. I was afraid to stay there alone in the darkness. I remembered all the ghost stories I had heard. ஸோ இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அங்கே இருக்கிறது பயமாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் எனக்கு இந்த பேய் கதைகள்லாம் இதுக்கு முன்னாடி பேய் கதைகள்லாம் கேட்டிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. I stood up, looked around and then ran towards home. எந்திரிச்சு சுற்றி பார்த்துட்டு நேராக வீட்டை தேடி ஓடிட்டேன். I was still afraid to face grandfather. தாத்தாவை பார்க்கறதுக்கு பயந்தான் தான் இருந்துச்சு. So I did not go into the house. I went to the cow shed and took shelter in the loft. ஸோ அந்த பசுவெல்லாம் கட்டி வச்சுட்டு லாயத்தில் போயிட்டு அது மேலே அந்த லாஃப்ட் இருக்கும் இல்லையா, லாஃப்ட் மேலே ஏறி உட்காந்துட்டு. From there I could see grandfather sitting on the veranda saying his prayers. ஸோ அங்கேருந்து பார்த்தா வராண்டாவில் தாத்தா உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறது நல்லாவே தெரிஞ்சு. Grandmother was waiting for me. When I did not turn up, she looked for me everywhere in the house. ஸோ பாட்டி எனக்கோசரம் காத்துட்டு இருந்தாங்க. நான் வரலங்கவும் என்னை தேடி இங்கே அங்கேயும் அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. Then she came out and called aloud for me, thinking that I was somewhere in the garden. ஸோ வெளியே வந்து டேய் ராஜா எங்கடா இருக்க அப்படின்ட்டு கத்துனாங்க. நினச்சி நான் தோட்டத்தில் இருக்கேன்னு நினச்சிட்டு. She could not get any answer. Then she went to grandfather and asked where I was.
ஸோ அவங்க நேராக தாத்தாட்ட போய் எங்கே தான் இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. யூ லுக் ஃபார் ஹிம் த ஹவுஸ், வீட்லேயே போய் தேடி பாரு, கிராண்ட் ஃபாதர் செட். ஹி இஸ் ஹைடிங் சம்வேர், எங்கேயா ஒளிஞ்சிட்டு இருப்பான். He is not in the house, grandmother said. I looked for him everywhere. Then grandfather stood up and went outside and called aloud, Come Raja, come, I won't beat you. But I did not answer him, for I thought that he would beat me. இந்த இடத்துல இந்த ஃபார் அப்படிங்கிற வார்த்தை வந்து பிகாஸ்னு அர்த்தம். இந்த இடத்துல டே ராஜா வாடா கண்ணு, நான் உன்னை அடிக்க மாட்டேன் அப்படின்னு தாத்தா கத்துனாரு. ஆனாலும் நான் பதில் சொல்ல, ஏன்னா ஃபார் ஐ தாட் தட் ஹீ வுட் பீட் மீ, நான் கண்டிப்பாக அடிப்பாரு. Grandmother was angry and said, He won't come. You drove him away. I heard you say that you would beat him and if he came home. Poor child. He is afraid of you and has run away. He won't come. வரமாட்டான். நீ அவனை துரத்திட்டீங்க. வீட்டுக்கு வந்து அடிப்பேன் நீங்க சொன்னது எனக்கு கேட்டுச்சு. பாவம் குழந்தை. அவன் உங்களை பார்த்து பயந்துட்டு has run away, ஓடியே போயிட்டான். Grandfather called the servants and asked them to go out and look for me. So servants கூப்பிட்டு போய் பார்த்துருவாங்கன்னாரு. They went out but after a while returned to say that they could not find. எல்லாம் போனாங்க. After a while, கொஞ்ச நேரம் கழிச்சுங்கிறதுக்கு after a while returned to say that they could not find me. Grandmother started weeping. Grandfather started walking up and down in the courtyard. அந்த பட்டாசாலையில் அங்கேயும் இங்கேயும் நடக்க ஆரம்பிச்சிட்டா தாத்தா. The news that I was missing spread. So நான் காணா போயிட்டேங்க நியூஸ் அப்படியே பரவ ஆரம்பிச்சிச்சு. Our neighbors came first, then our relatives, and then others who heard the bad news. Many came to offer their sympathies to grandmother. நிறைய பேர் பாட்டிட்ட அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிக்க வந்தாங்க. Grandfather did not like this. He shouted, Nothing has happened to the boy. இந்த பையனுக்கு ஒன்றும் நடக்கல. He is hiding somewhere. எங்கேயோ மறைஞ்சிருக்கான். Can some of you go out and find him instead of wasting your time here? இங்க வந்து உங்க நேரத்தை வேஸ்ட் பண்றதோட ஏன் வெளியே போய் அவனை கண்டுபிடிச்சிட்டு வர மாட்டீங்க? Can some of you go out and find him instead of wasting your time here? Some of them went out to search for me. More and more people came and soon there was a crowd. By now grandmother had lost all hope of seeing me again. So என்னை பார்ப்பேங்கிற நம்பிக்கை பாட்டிக்கு சுத்தமாகவே போயிடுச்சு. She started telling the people what a good boy I was. So எவ்வளோ நல்ல பையன் தெரியுமா அப்படின்ட்டு என்னை பற்றி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. The search parties returned without finding me. Grandmother started weeping loudly. The women, பாருங்க இது woman அப்படிங்கிறது singular, women அப்படிங்கிறது plural. So the women, பெண்கள்லாம் in the crowd also wept. The servants of the house joined in the wailing. ஒப்பாரி வைக்கிறதுல எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. They all acted as if I were dead. நான் செத்து போயிட்ட மாதிரி நினச்சி எல்லாம் நினச்சிட்டு. I felt very sorry for grandmother. I wanted to come out. பாட்டிக்கு பார்த்தா எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. வெளியே வந்தான்னு நினச்சேன். Grandfather was a man of strong will. ஐயோ தாத்தா ஒரு பயங்கரமான ஒரு ஆள். நினச்ச நடக்கணுங்கிற மாதிரி நினைக்கிறார். But I knew that he too felt very sad. ஆனால் அவரும் பாவம் ரொம்ப வருத்தப்பட்டது தான் நான் நினைக்கிறேன். He did not, however, lose hope. ஆனால் பாட்டிமார் அவர் வந்து நம்பிக்கை இழக்கல. He stood up, turned in the direction of our family temple and prayed. So என்ச்சி வீட்டில் இருக்க கோயில்னு ப்ரே பண்ண. Help me God, he said. Give my child. I want him now. I cannot wait. He then stood in silent prayer. So சாமிட்ட வேண்டாம். At that moment uncle returned. He learned that what was happening at home. He looked around and guessed where I was. சுற்றி பார்த்தார் மாமாவுக்கு தெரிஞ்சிருச்சு நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி கெஸ் பண்ணிட்டார். He came to the cow shed and asked me to come down. I came down. Uncle took me into the house. Grandfather had just finished his prayer. As he opened his eyes, he saw me standing before him. He took me up in his arms and joy and hugged me. அப்படியே என்னை தாத்தா கட்டி தழுவிட்டார். Hug me and said, God heard my prayers and has given you back to us. கடவுள் என்னோட கருணைக்கு பதில் சொல்லிட்டாரு, உன்னை என்கிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்னு. Thank you for listening. Bye bye.